தந்தையர்களே, அருட் சகோதரர்களே, அருட் சகோதரிகளே, பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் என்று நித்திய வாக்கின் பாட்டிற்கு இங்கு அனைவரும் கூடி உள்ளோம். இதயம் கொண்டவர்கள் இறைவனை காண முடியும், இரக்கம் கொண்டவர்கள் இகத்தை ஆள முடியும், இறை பணியில் ஈடுபடுவோர் இன்பத்தை சுவைக்க முடியும். அன்னை மரியாளிடம் கபிரியேல் தூதர், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தாட்சியோடு இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அதுபோல அருட் சகோதரர்கள் ஆம் என்று கூறி நித்தியத்திற்கும் இறைவனுக்கும் தங்களை அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். அருட் சகோதரர்கள் கடலூர் புனித வல்லனார் குருமடத்தில் குரு பயிற்சி எண்ணை தொடங்கி பெங்களூரில் நவ சந்நியாச பயிற்சியை முடித்து பூவிருந்தவள்ளியில் தத்துவியலையும் இறைவியலையும் முடித்துள்ளார்கள். தந்தை குவேலா 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன் இறைவனை ஏற்றுக்கொண்டு கூறிய ஆம் என்ற வார்த்தையில் இவர்களும் தங்களை இணைத்து அன்பின் பணியாளர் சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக அங்கு வசிக்க உள்ளார்கள். ஆகவே அருட்சகோதரர்களுக்காக இத்தெய்வம் சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தந்தி பெறுவதற்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்துச் செல்வாராக. இறைவாவும் திருமகனின் அடிச்சுவடுகளை மிக நெருக்கமாக பின்பற்றும் அளவுக்கும் அடியார்கள் இவர்களை திருமுழுக்கின் அருளம் பெற்று விளங்கச் செய்தீரே. இவர்கள் நற்செய்திகள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கள் இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து
உன் உண்மை. அப்பொழுது உன் மொழி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு கிடைக்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று பார்க்கும். அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய்.
கடவுள் வழியில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை உடைந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது நம்மளாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி இப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையார் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அறிவாக்கு போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுபடியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாய ஆண்டவிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுபடியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் முடித்துக் கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக பெற்று போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தினாராயத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செல்வானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டிருக்கிறது. இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு சொல்லுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய்
அப்படியே செய்யும் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இதோ வருகிறேன் என்பார்கள். அதன் பிறகு மாகாண தலைவர் கடவுளிடமும் திருச்சபையிடமும் நாம் கேட்பது என்ன என்பதை கேட்டறிவார். அதற்கு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் நித்திய வார்த்தை பாட்டினை என்பார்கள். பின்னர் நாம் அனைவரும் இணைந்து இறைவா உமக்கு நன்றி என பதிலளிப்போம். இச்சடங்கிற்கு பிறகு மறைவுரை வழங்கப்படும். Brother Matthias John Peter. Brother Rajendran Wani. What do you ask of God and of His Holy Church? I, Matthias John Peter, I, Rajendran Wani, have come to know the life of religious education in your community. Father, I now ask to be allowed to make perpetual profession in this religious community of the service of charity for the glory of God and the service of the church. Thanks be to the Lord. சொல்லி தான் கண்டுகொண்ட இயேசுவை காலமெல்லாம் அன்பு செய்து இறுதி மூச்சு வரை அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த பவுலடியாரை போல ஏழைகள் இருக்கும் வரை எம் அன்பு பணி ஓயாது, ஏழைகள் நடமாடும் திருவருட் சாதனங்கள் என்று சொல்லி தான் கண்டுகொண்ட அழைத்தலை அன்பு செய்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மனநலம் குன்றியவர்கள், ஏழைகள், அனாதைகள் என்று எல்லோரையும் அரவணைத்து அவர்களை இறைவனுடைய பாதம் சேர்ப்பதில் கடைசி மூச்சு வரை இறை பராமரிப்பை நம்பி வாழ்ந்த எம் சபை தலைவர் புனித லூயிஸ் குவனெல்லாவை போல குவனெல்லிய சபையின் மகளிர் சபையின் எரியும் மெழுகாக தியாகத்தின் அர்ப்பணத்தின் எடுத்துக்காட்டாக ஒரு மொழியாக வாழ்ந்து இறந்த புனித பிளஸட் கிளாரா பிரசாத்துவை போல நானும் கடவுளுடைய அழைத்தலை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதைகளை பின்பற்றி புனித கோணல்லா காட்டிய வழியில் என்னையே அர்ப்பணிக்க இதோ வருகிறேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த திரு சண்முகம் முன்பாக அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் பாண்டியன், ஜெயசீலன், பீட்டர் இவர்களை இங்க இருக்கின்ற அன்பு தந்தையர்கள் ஒவ்வொருவர் பெயராலும், அருட்சகோதரிகள் பெயராலும், அவருடைய பெற்றோர்கள் பெயராலும், இருக்கின்ற உறவினர்கள் ஒவ்வொருவர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன். துறவரம் என்றால் என்ன என்று உங்களை கேட்டால் அது ஒரு வார்த்தை, அது ஒரு வரம் என்று சொல்வீர்கள். சகோதரர்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இந்த நேரத்தில் இந்த கேள்வி அவசியமா என்று கேட்பார்கள். துறவரம் என்பது அந்த வார்த்தையிலேயே அடங்கியிருக்கிறது. இது ஒரு வரம், கடவுளுடைய தனிப்பட்ட அழைப்பு. இது எல்லோருக்கும் கிடைத்த ஒரு வாய்ப்பு அல்ல. இந்த உலகிலே பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் கடவுளை அன்பு செய்ய தனிப்பட்ட முறையில் அழைக்கப்படுவதில்லை. அவ்வாறு அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அந்த இறைவனோடு பயணிப்பதில்லை. ஆகவே தனிவரம் என்பது, துறவரம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இவர்கள் இங்கே நம்முடைய முன்பாக இருக்கிறார்கள். துறவரம் என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு பொருளை சார்ந்ததல்ல, ஒரு இடத்தை சார்ந்ததல்ல, ஒரு பணியை சார்ந்ததல்ல. துறவரம் என்பது உன்னுடைய மனதை சார்ந்தது, உள்ளத்தை சார்ந்தது, அது எழுதுகின்ற எண்ண அலைகளை சார்ந்தது. திருமூலர் இவ்வாறு சொல்வார்:
ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட ஆனந்தமே என்று சொல்றார். ஆக இந்த துரோகம் என்பது ஆசையை விட வேண்டும், அது இறைவனை அடைய வேண்டும் என்பது கூட ஒரு ஆசைதான். அதை கூட நாம் விடுகின்ற பொழுதுதான் ஒரு தூய நிலையை, ஒரு இறை நிலையை அடைய முடியும், இறைவனையும் அடைய முடியும் என்று சொல்லி துறவரத்தை பற்றி மிகவும் அழகாக திருமூலர் சொல்வார். திருவிவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது லூக்கா 1:38 அன்னை மரியாளிடம் மங்கள வார்த்தை சொல்லப்படுகின்ற பொழுது, இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த அந்த நேரம் முதல் இறுதி வரை, இறுதியிலே தன் மகனை சிலுவையில் சின்னபின்னமாக சிதைத்து கொடூரமாக கொன்ற அந்த கயவர்கள் நடுவில் அவர் நின்ற பொழுது கூட அந்த அர்ப்பணத்தை, துன்பங்களை எல்லாம் அவர் அனுபவித்தால் இறுதி வரையிலே அவர் நிலைத்திருந்தார், இறைவனை நினைத்திருந்தார், அவரோடு பயணித்திருந்தார். 117 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தன்னுடைய அன்பு சகோதரர்களோடு அந்த நித்திய வார்த்தைப்பாடு நிகழ்விலே பங்கேற்ற பொழுது புனித கோணலாவிடம் அந்த முதலில் நித்திய வார்த்தைப்பாடு எடுத்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சத்தியத்தை கொடுத்த பொழுது தேம்பி அழுதார்கள். இது கோணலா கண்ட கனவுகளை நாங்கள் எவ்வாறு நினைவாக்கப் போகிறோம்? இந்த சமுதாயம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, எங்களுக்கு எதிராக யாரும், எங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் தான் அதிகம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எப்படி கோணலா கண்ட கனவுகளை எல்லாம் நனவாக்க போகிறோம்? எவ்வாறு ஏழைகளை அவர் எவ்வாறு அன்பு செய்தாரோ அன்பு செய்ய போகிறோம், எவ்வாறு இந்த சபையை உருவாக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் தேடி எழுந்ததாக நாம் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த துறவரத்திலே இந்த சகோதரர்கள் சொல்ல போவது என்ன, இவர்கள் எடுக்க போகின்ற சத்தியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 3 முக்கியமான சத்தியங்களை இவர்கள் உங்கள் முன்பாக அறிக்கையிடுகிறார்கள். தாங்கள் கற்போடு இருக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். 7 Matthias John Peter and Rajendran Pandit. In baptism, you are already the right to sin and being consecrated to God's service. Are you now resolved to unite yourself both closely to God by the bond of perpetual profession? Are you resolved, with the help of God, to undertake that forever? Are you resolved to strive steadfastly for the perfection in the love of God and of your neighbor by living the gospel with all your heart and keeping the rule of this religious community? Are you resolved, with the help of the Holy Spirit, to spend your whole life in the generous service of the others whom He has called to follow Christ, the religious life in His life? May He bless you with His grace and strengthen you in His purpose. அனைவரும் விளங்கால் படியிடும்.
பெற்றா பரிசுத்தவானே பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை மரியா அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தெரேசம்மாளே வேண்டிக் கொள்ளும். புனித போஸ்கோவே திருமறை வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். Lord, grant the praise of your people. Prepare the hearts of your servants for the consecration to your service. For the grace of the Holy Spirit, purify them from all sin and set them on fire with your love. We ask this through Christ our Lord. இப்பொழுது பரிசுத்த ஆவி பாடல் பாடப்படும். I, Maliadas Arugijay Seelan, in the presence of the Most Holy Trinity, the Father, Son, and Holy Spirit, deciding to follow our Lord Jesus closely and to serve Him in those brothers who are most needy, relying on the intercession of the Immaculate Virgin and the protection of our Holy Founder.
today before the church, placed in the hands of Reverend Father Jnana Raj, the provincial superior. The vows I make to God for the rest of my life to live chaste, poor, and obedient in fraternal communion of life, according to the Constitution of Sons of Charity. May the grace of the Holy Spirit and the charity of my conference help me to respond faithfully every day to the call of the Lord and to proclaim the gospel with my life. In the name of the Church and of the Institute, I accept your vow for the rest of your life. May the Lord grant you to bring your offering to fulfillment by uniting it in the Eucharistic sacrifice. Matthias John Peter, in the presence of the Most Holy Trinity, the Father, Son, and Holy Spirit, deciding to follow our Lord Jesus more closely and to serve Him in those brothers who are most need, relying on the protection of our holy fountain. Today, before the Church, placed in the hands of the Reverend Father Jnana Raj, God, for the rest of my life, to live chaste, poor, and obedient in fraternal communion of life according to the constitution of the Holy Spirit and the charity of my conscience, help me to respond faithfully every day to the call of the Lord and to proclaim the gospel with my life. In the name of the Church and of the Institute, I accept your vow for the rest of your life. May the Lord grant you to bring your offering to fulfillment by uniting it to the Eucharistic sacrifice. The Father, Son, and Holy Spirit, desiring to follow our Lord Jesus more closely and to serve Him in those words, Immaculate Virgin, and the protection of our Holy Father, today, Jnana Raj, the provincial superior, the vows I make to God for the rest of my life, to live chaste, poor, and obedient in fraternal communion of life, according to the constitutions of the servants of charity. May the grace of the Holy Spirit and the charity of my converts help me to respond faithfully every day to the call of the Lord and to proclaim the gospel of His life. In the name of the Church and of the Institute, I accept your vows for the rest of your life. May the Lord grant you to bring your offering to fulfillment by uniting it to the Eucharistic sacrifice. இப்பொழுது புதிதாக இறுதி வார்த்தை பாட்டை படித்தவர்கள் முழங்கால் எடுக்கிறார்கள். குரு அவர்களுக்காக ஜெபிக்கிறார். Father in heaven, source of all the holiness, creator of the human race, your love for us was so great that you gave us a share in your own divine life. Neither the sin of Adam nor the sins of the whole world could alter your loving works. The dawn of history, you gave us earth as an example of holiness. Later, from your beloved Hebrew people, you raise up men and women graced with every virtue. Foremost among them all stands Mary, the ever-virgin daughter of Zion. From her, the pure womb
your eternal Lord, the Savior of the world. You sent your Father as our pattern of holiness. He became poor to make us rich, a slave to set us free. With loud no words can tell, he redeemed the world by his paschal mystery and won for you the gift of the Spirit to sanctify his church. The voice of the Spirit has drawn countless numbers of your children to follow in the footsteps of your Son. They leave all things to be one with you in the bonds of love and give themselves fully to your service and the service of all people. Look with favor then on Brother Malidas of JC, Brother Matthias John Beach, Brother Roger, who have heard your call. Send them the Spirit of holiness. Help them to fulfill in faith what you have given them to promise in joy. Keep always before their eyes Christ, the divine teacher. Give them perfect chastity, undergoing power, enduring poverty, wholehearted obedience. May they glorify you by their humility, serve you with fidelity, and one with you in perfect love. May they build up the church with the holiness of their life, advance the salvation of the world, and stand as a sign of the blessing of the earth. Lord, protect and guide these servants of yours, and the judgment set of yourself. He yourself is great God. Give them the joy of our praise and praise you forever in the company. We ask this through Christ our Lord. Amen. Dear brother, receive this crucifix in the constitution of the servants of charity as a sign of your consecration. May you be as closely united to the Lord in your heart as it proclaims you to be. Dear brother, receive this crucifix and the constitution of the servants of charity as a sign of your consecration. May you be as closely united to the Lord in your heart as it proclaims you to be. Amen. Dear brother, receive this crucifix and the constitution of the servants of charity as a sign of your consecration. May you be as closely united to the Lord in your heart as it proclaims to you to be. Dear brothers, we confirm that you are now one with us, a member of this religious community of the servants of charity, sharing all things in common with us now and in the future. Be faithful to the ministry the church entrusted to be carried out in its name. Amen.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, உயர்ந்தரான தந்தை, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் தூய உள்ளத்தோர் பேரெடுத்தோர் நுழைந்து தம் வாழ்க்கையினால் பின்வாழ்வினை விளங்கச் செய்தார். அவரை மதத்தில் உள்ளதை நிறைவேற்றி கருத்தாய்ந்து எங்களுக்காக சபையை மனதில் ஏற்படுகிறது. குற்றம் உமக்கு பொருளாக தம்மையே ஒப்புக் கொடுக்கிற திருவிழமை பொருளை உலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்த மாண்புக்குரிய மொழி புரிவதற்காக அவர் இவர்களை தேர்ந்தெடுத்தார். இவர்கள் செல்வத்தை நரகத்தில் அடைவார்கள் என உறுதி அளித்தார். ஆகவே மாணவர்களும் புனிதரை பெருங்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி சேர்த்து கூடியிருக்கிறே பாடுவதாவது. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து விட்டு பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் தற்படும் இதய நினைவாக செய்யும். இந்த திட்டத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உன் திறமை ஊழியக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி கொடுக்கிறோம். வேறு கிறிஸ்துவின் திருவிழா ரத்தத்தில் மக்கள் உள்ளவர்களை தூயாவியாரும் சென்று வேண்டும் என மிக்காண்டி வருகின்றனர். ஆண்டவரே, உலகிற்கு வரவேற்கின்ற திருவாவை நினைவு கூர்ந்தவர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் முனிசாமி, எல்லா திருநெல்வேலி ஆண்டவரே, இன்று இறுதி வார்த்தை பாட்டாளர்களை தேர்ந்தெடுத்துள்ள இந்த சகோதரத்தை நினைவு கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் இதயங்களிலும் மனங்களிலும் உண்மையை நாடி என்றும் உமது பெயரை ஆட்சிப்படுத்துவார்களாக. மேலும் உயிர்கள் இந்த நோக்கத்தில் சகோதர சகோதரிகளை எல்லா
இவரை உலகின் பாவங்களை போக்குகிறது. சபரின் விருது அழகி பெற்ற நாம் பேர் பெற்றோர். Thank you.
அதனால் புனித காணிக்கையாளோடு இணைக்கப்பெற்ற மடியார் இவர்கள் தூய ஆவியாரின் நற்பத்தியினால் பற்றி நின்று உம் திருமகனோடு என்றென்றும் தோழமை கொள்ள அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூண்டி எழுப்பும் இறைவன் நல்லெண்ணங்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்து உண்மையுடன் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களிக்கத்தில் நிலைத்திருக்க செய்வாராக. நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒடுக்கமான வழியில் உங்கள் சகோதர சகோதரர்களுடைய சுமைகளை அக்களிப்போடு தாங்கிக் கொண்டு கிறிஸ்து தரும் மகிழ்ச்சியை கலைந்து செல்ல இறைவன் அருள் புரிவாராக. ஆண்டவன் பெயரால் கொண்டு கூட்டியிருக்கும் உங்களை இறைவன் தமது பேரன்பினால் உடைய குடும்பமாக்கும் அது கிறிஸ்துவின் அன்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிட செய்வாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்ல வேண்டும், இந்த உலகில் எப்படிப்பட்ட ஈர்ப்புகள் இருந்தாலும் அதுவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இறைவனுக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இன்று நித்தியத்திற்கும் வார்த்தை பாட எடுத்த அன்பு சகோதரர்களை, எங்கள் அன்பின் பணியாளர்கள், சபை குருக்கள், குறிப்பாக எங்கள் சபை தலைவர் உபர்த்த புரிஞ்சோடி மற்றும் அவருடைய ஆலோசகர்கள், எங்கள் மாநில ஆலோசகர்கள் மற்றும் எல்லா அருள் தந்தையர்கள், சகோதரர்கள், அருட்சகோதரிகள், உடனே உணவு தொழிலாளர்கள் இவர் சார்பாக வருக வருக என்று உங்களை வரவேற்று வாழ்த்துகிறோம். இந்த திருப்பாடலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய பேரன்பு எங்களை இந்நாள் வரை காத்து வழிநடத்தி எங்களை அவரது கருவிகளாக உருவாக்கி அன்பு கணிக்கனை எங்களை அர்ப்பணித்து அகமிக செய்து வைத்தார்கள். நன்றி கூறுகிறோம். மூன்று எதுவும் சாத்தியமில்லை. அவரின் அருளின்றி நாங்கள் ஒன்றுமில்லை. ஆகவே எல்லாம் அந்த இறைவனுக்கு எங்கள் நன்றியினை உருவாக்குகின்றோம். எங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து
Grup utama